மக்களே அரசியல் எவ்வளவு கொடூரமானது அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த சமயத்துல, இந்த சூழ்நிலையில நம்ம எல்லாருமே அறிஞ்சிருப்போம். ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு சம்பவம் என்பது தான் இப்போ நடந்திருக்கு. அது சம்மந்தப்பட்ட அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அத விட்டுருவோம். இப்ப என்ன நடந்திருக்குன்னா, அதாவது டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் நேத்திக்கு கரூர்ல அவருடைய பரப்புரை கூட்டத்த வந்து நடத்தினாரு. சாயங்காலமா நடத்துறாரு. ஒரு 6 மணி மேல அந்த பரப்புரை கூட்டம் என்பது நடந்தது. அந்த இடத்துல மக்கள் வெள்ளம் பயங்கரமா சூழ்ந்தது. விஜய் அவர்கள் வந்து அந்த இடத்துல பரப்புரை நடத்தும்போது, அங்க வந்து திடீர்னு லைட் ஆஃப் ஆயிடுச்சு. அவருடைய பேசுற பேச்சு கூட சரியா கேட்க முடியல. அதனால தான் மக்கள் வந்து அவர வந்து இன்னும் க்ளோஸ்ல போய் வாட்ச் பண்ணணும் அப்படின்றதுக்காக முற்படும்போது, மிக துயரமான சம்பவம் என்பது நடந்தது. அதாவது அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் தள்ளுமுள்ளின் காரணமாக 31 பேர் இறந்து போயிருக்கிறதுன்றது இந்த இடத்துல மனசுக்கு ரொம்ப வருத்தம் அளிக்குது. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அங்க இருக்கக்கூடிய தாவிக தொண்டர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய நபர்கள் தாவிக தொண்டர்கள் என்று இருப்பாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதாவது இந்த இடமே ரொம்ப சின்ன இடம். இந்த இடத்துல வந்து அத்தனை பேர் எப்படி நிப்பாங்க? அப்படின்ற ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் தாவிக தொண்டர்கள் சைடுல இருந்து எடுக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இணையத்தின் வாயிலாக இருக்கக்கூடிய நபர்கள் வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, அதாவது அரசு கிட்ட வந்து தாவைக்கா போயிட்டு கேட்கறாங்க. இந்த மாதிரி இந்த இடத்த தாங்கன்னு கேட்கறாங்க. அரசு வந்து அந்த இடம் டிராபிக் ஆகும், மக்கள் நெரிசல் அதிகமா இருக்கக்கூடிய பகுதி அப்படின்ட்டு தரமாட்டீங்க. அப்புறம் ஏன் நீங்க வந்து குறுகிய ஒரு இடத்த வந்து தாவேக்காக வந்து தரீங்க? அந்த இடத்துல வந்து மக்கள் சூழ்ந்தா அந்த இடத்துல வந்து இது போன்ற விபத்துகள் ஏற்படும்னு தெரியும் இல்லையா? அப்புறம் ஏன் அரசு அந்த இடத்த ஒதுக்கியது அப்படின்ட்டு ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் இப்ப வந்து முன் வச்சுட்டு வராங்க. அரசியல் தலைவர்கள் எல்லாருமே இப்ப ட்வீட் போட்டாங்க. கரூர்ல நடந்த அந்த கூட்டத்தில் நடந்த அந்த விபத்துக்கு எல்லாருமே அவங்க பாட்டு ட்வீட் வந்து போட்டுட்டாங்க. இன்னொரு பக்கம் வந்து விஜய் அவர்களுக்கு எதிராக பேசக்கூடிய நபர்கள் என்ன சொல்றாங்கன்னா, விஜய் அவர்கள் வந்து மக்கள் மத்தியில இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரியும் இல்லையா? இப்போ அந்த 31 சம்திங் இறந்து போயிருக்காங்க இல்லையா? அவங்களுக்கெல்லாம் யார் பதில் சொல்ல போறாங்க? விஜய் அவர்கள் வந்து ஹாஸ்பிட்டல்ல அந்த பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய நபர்களை வந்து பார்க்கவே இல்லை அப்படிங்கிற ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. ஒரு உண்மை என்ன தெரியுமா? அதாவது ஒரு ஃபேமான நபர்கள் வராங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு யங்ஸ்டராலேயே தாக்கு பிடிக்க முடியாது அந்த கூட்டத்தில். ரீசெண்டா எத்தனையோ சம்பவங்கள் வந்து நடந்தது அதுக்கு வந்து எக்ஸாம்பிளாக. அப்படி இருக்கும்போது அந்த கூட்டத்துக்கு வந்து தாய்மார்கள், அதாவது பெண்கள் அவங்களுடைய குழந்தைகளை தூக்கிக்கிட்டு எப்படி போய் கலந்துக்கினாங்கன்றது எனக்கு புரியலங்க. ஈவன் விஜய் அவர்களே சொல்லியிருக்காங்க, குழந்தைகளை தூக்கிக்கிட்டு பெண்கள் வராதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு. அப்புறம் ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும்? பேசிக்கா நம்மளுக்கே தெரியும்ல எவ்வளவு பெரிய கூட்டம் வரும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்போ ஏன் அந்த இடத்துல போயிட்டு பெண்கள் அவங்களுடைய குழந்தைகளை தூக்கிட்டு போய் நின்னு அந்த குழந்தைங்களும் அந்த இடத்துல அஃபெக்ட் ஆயிருக்கிறது உண்மையாவே மனசுக்கு வலிக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல வந்து அஃபெக்ட் ஆக போறது நம்ம தான். நம்மளை சார்ந்திருக்கக்கூடிய நபர்கள் தான் அஃபெக்ட் ஆக போறது. பெரிய பெரிய தலைவர்கள், இந்த அரசியல் சார்ந்த தலைவர்கள் ஈஸியா ஒரு ட்வீட்ல ஆழ்ந்த அனுதாபங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த போட்டுட்டு தான் போயிடுவாங்க. புரியுதுங்களா? இங்க சேஃபா இருக்க வேண்டியது நம்மளுடைய கடமை அப்படின்ட்டு தான் சொல்ல முடியும். இங்க அரசு இருக்கு, காவல்துறை இருக்கு, எல்லாமே இருக்கு. பட் 31 உயிர்கள் எப்படி பலியானது? இதுக்கு வந்து யார் பொறுப்பேற்க போறாங்க? ஒரு சாதாரண ஒரு குடிமகனாக இந்த இடத்துல வந்து சொல்றேன். மக்களுக்காக கண்டிப்பா இந்த இடத்துல வந்து என் குரலை வந்து ஒசத்த வேண்டும். இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து பேசும்போது மக்களுக்கு சப்போர்ட் பண்ணலைன்னா வேற எதுக்கு நான் பண்ணணும்? உங்களுடைய கமெண்ட்ஸ தயவு செஞ்சு பதிவு பண்ணிட்டு போயிடுங்க. இது போன்ற நிகழ்வுகள்ல உங்களுடைய கமெண்ட்ஸ் முக்கியமானது.